ஆண்களோட வாழ்க்கை ரொம்பவே சுலபமானது. ஆண்கள் எல்லாம் ஈஸி மோட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பெண் ஒருத்தவங்க ஆணா மாரி அத எக்ஸ்பெரிமென்ட் பண்ண போறேன் அப்படின்னு இறங்கி கடைசியில டிப்ரஷனுக்குள்ள போய் சூசைட் பண்ணி செத்து போயிட்டாங்க. நோரா வின்சன் அப்படிங்கிற அமெரிக்க பெண் எழுத்தாளர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணியிருக்காங்க. அவங்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட வச்சு செல்ஃப் மேட் மேன் அப்படிங்கிற புக்க கூட அவங்க எழுதியிருக்காங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆண்கள் ஒன்றும் இந்த உலகத்துல சுலபமாலாம் வாழல. பெண்களை விட அதிகமா கஷ்டத்திலையும் டிப்ரஷன்லையும் தன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண முடியாமையும் நிறைய பொறுப்புகளோடும் இருக்கிறது ஆண்கள் தான். They have different problems than women have, but they don't have it better. ஆண்களுக்கும் பலவிதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு. அவங்களால அதை வெளிக்காட்டிக்கவும் முடியறதில்ல. அது மட்டும் இல்லாம பெண்களால அதை புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Do you think women understand what it's like to be a man? Not at all. No clue. No idea. அதுவும் இல்லாம பெண்ணா வாழறது ஒரு பிரிவிலேஜ். அப்படி வாழதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. I really like being me and I really like being a woman. Did you like being a woman before, Ned? I did, but I like it more now because I think it's more of a privilege. ஸோ இந்த உலகத்துல மனுஷனா நீங்க பிறந்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் போகுது. அது ஜெண்டரை டிபெண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஆண்கள் வந்து பெண்களை விட ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ. என்ன கேட்டா பெண்களோட வாழ்க்கையை விட ஆண்களோட வாழ்க்கை தான் கஷ்டம் நான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆணா இருக்கிறது கஷ்டமா இல்ல பெண்ணா இருக்கிறது கஷ்டமா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க. அப்புறம் உனக்கு என்னப்பா பையன் ஜாலியா இருக்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.